மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். உத்தரப்பிரதேசத்தில் மாட்டிறைச்சி சாப்பிட்டதாக கிளம்பிய வதந்தியின் அடிப்படையில் முதியவர் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்ட நிகழ்வு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு தாப்பாண்டியன், இந்த இடத்தில் எங்கிருந்து மதம் வருகிறது, இதை ஏன் அரசியலாக்குகிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து பாஜக வைக்கிறது. ஏதோ ஒரு இடத்தில் இடதுசாரிகள், காங்கிரஸ், அங்கே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இன்ன பிற மாநில கட்சிகள் தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக இதை பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள். பரஸ்பரம் நீங்க பாஜக இதை ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. இந்த இடத்தில் மதமும் அரசியலும் எந்த இடத்தில் வருவதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? இது முழு பூசணிக்காயை சோற்றில் வச்சு மறைக்க முயற்சி பண்ணக்கூடாது. முதல்ல ஒரு தவறு அல்லது ஒரு செய்தி வருமானால் அதை ஏற்று நடுநிலையில் நின்று விவாதித்து தவறாக இருந்தால் திருத்திக் கொள்ள, மாற்றிக்கொள்ள முயற்சிப்பதுதான் எந்த இயக்கத்திற்கும் எந்த மதத்திற்குமே நல்லது. பரவாயில்லை, இப்பொழுது அவர்கள் வாதிடுகிற வாதத்துக்கே வருகிறேன். உத்தரப்பிரதேசத்தில் தாத்ரி என்ற இடத்தில் ஒரு முதியவர் அல்ல, ஒரு முஸ்லிம் சகோதரர் அநியாயமாக அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். கொல்லப்பட்ட செய்தி இன்றைக்கு இந்தியா முழுமையிலும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பரபரப்பை ஏற்படுத்தியதற்கு அந்த கொலை மட்டுமல்ல, அந்த கொலை நடந்த பிறகு வந்துள்ள 2 செய்திகள். அந்த இடத்திற்கு சென்ற பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த யாரோ ஒருவர் அல்ல, சட்டமன்ற உறுப்பினர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், முசாஃபர் நகரில் நடைபெற்ற சம்பவங்களுக்கு பதிலடி கொடுக்கத்தான் இது நடந்திருக்கிறது, மேலும் தொடரும் என்றும் சொல்லியிருக்கிறார். நடந்ததோடு இன்றைக்கு பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்திருப்பவர்கள் அந்த ஊரில், அந்த தெருவில் வாழக்கூடிய இந்து சகோதரர்கள், இஸ்லாமியர்கள் அல்ல. கொல்லப்பட்டவர் இஸ்லாமியர், சாட்சியம் கொடுத்திருக்கிறவர், பத்திரிகை பேட்டி கொடுத்திருப்பவர்கள் இந்துக்கள். என்ன சொல்லியிருக்கிறார்கள்? இங்கே மாட்டுக்கரியை பதுக்கியவன் விற்றுக் கொண்டிருக்கிறான் என்ற பொய்யை பரப்பி இந்த கொலையை செய்தவர்கள் இந்த ஊரை சேர்ந்தவர்கள் அல்ல, வெளியூரிலிருந்து திட்டமிட்டு வந்தவர்கள். அவர் அறைகூவல் விட்டது, தொலைபேசியிலே தனக்கு துணை அழைத்தது பாகிஸ்தானிலிருந்து படை வர வேண்டும் என்று அல்ல, இந்து நண்பர்களுக்குத்தான். யாரோ தாக்க வந்திருக்கா, என்னை காப்பாற்ற வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அவர் ஓடி வருவதற்குள் இந்த கூட்டம் அவரை அடித்து கொன்றுவிட்டு தப்பி ஓடிவிட்டது. இந்த உண்மைகள் வெளிவந்த பிறகாகும் மாட்டை காப்பாற்ற என்று புறப்பட்டு மனிதனை கொல்லுகிற ஒரு வெறி கூட்டம். இதையே குற்றச்சாட்டாக சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கும், அதன் அடிப்படையில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள், இவர்கள்தான் இந்த மாமிசத்தை அதிக காலமாக விரும்பி சாப்பிடுகிறவர்கள். இன்னும் சொல்ல போனால் இவர்கள் கைகுலுக்கிற மேல்நாட்டவர்கள் அத்தனை பேரும் இந்த புனிதர்கள், பசுவை கொல்லாதே என்று சொல்கிற புனிதர்கள் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. இந்தியாவில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற, அது மாட்டுக்கரியை ஏற்றுமதி செய்கிற முதல் பெரும் நாடு இந்தியா. அதில் உரிமம் பெற்றுள்ள வியாபாரிகளில் 3 பேர் ஜைன் வியாபாரிகள், ஜைன வியாபாரிகள். இதையெல்லாம் அரசாங்க உரிமங்கள் வெளியிட்ட அறிக்கைகளிலிருந்தே வெளிவந்திருக்கிறது. எனவே வேண்டும் என்றே யாரையோ காப்பாற்றுவதற்கல்ல, காப்பாற்றுவதற்காக இவர்கள் இதுவரை எதுவும் செய்ததும் இல்லை. இதை வைத்து இந்த நாட்டில் பிளவை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்படை என்ற குண்டர்படை தான் இதை செய்கிறது. அதற்கான மறுப்பை கேட்டு வரேன். திரு நரேந்திரன், சங்கீத் சோம் அங்கே செல்கிறார். அங்கே 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்கனவே முசாஃபர் நகர் கலவரத்தில் கைது செய்யப்பட்டு இப்பொழுது பிணையில் இருக்கக்கூடியவர். இவர் அங்கே செல்கிறார். மற்ற எல்லா கட்சிகளும் அங்கே அவர் கொல்லப்பட்டவர்களுடைய குடும்பத்தை சென்று சந்திக்கிறார்கள், அவருக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். பாஜகவிற்கும் இதற்கும் எந்த இடத்திலும் தொடர்பு இல்லை என்று சொன்னால், அங்கே காவல்துறையினுடைய அடிப்படை விசாரணையில் அவரும் மாட்டிறைச்சி சாப்பிடவில்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அது வதந்தி அப்படின்னு. இதற்கு யார் காரணமாக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும், சட்டம் தன் கடமையை செய்யும் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அங்கே சென்று கோவிலுக்கு செல்கிறார். நூற்றுக்கணக்கான மக்களை அங்கே 144 தடை உத்தரவை மீறி திரட்டுகிறார். ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர், சட்டத்தை மதிக்க வேண்டியவர், அவர்கள் மத்தியில் உரையாற்றுகிறார். உத்தரப்பிரதேச அரசு ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது. பசுவை கொன்றவனை விமானத்தில் அழைத்து சென்று 45 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு நன்கொடை அளித்து அவர்களை உற்சாகப்படுத்தியது. கொல்லப்பட்டவருடைய குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய இழப்பீட்டை பரிசா என்பது போல அவர் சித்தரிக்கிறார். இவையெல்லாம் எந்த அளவிற்கு ஏற்புடையது? மத்திய கலாச்சாரத்துறை இணையமைச்சர் சொல்கிறார், இது ஒரு சாதாரண விஷயம், ஒரு சின்ன விபத்து, இதையும் இவ்வளவு பெருசாக்குறீங்கன்னு கேட்கிறார். ஒரு மாடு கொல்லப்படுவதே மிக கரிசனத்தோடு அணுகக்கூடியவர்கள் இது போன்ற வாதங்களை வைப்பதுதானே பாஜகவை நோக்கி இந்த விவாதங்களில் உங்களை நோக்கி எங்களை போன்றவர்கள் கேள்வி வைப்பதற்கு காரணமாக இருக்கிறது. உண்மை. இந்த விஷயத்தில் 2-3 விஷயங்கள் நான் பதில் சொல்லி ஆகணும்.
முதலாவதாக அங்கே நடக்கப்பட்ட அந்த பெரியவர் கொல்லப்பட்டது, இஸ்லாமியர் கொல்லப்பட்டது மிகவும் கடுமையான, அது எத்த வார்த்தைகள் இருக்கோ அத்தனையும் சேர்த்து கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. இரண்டாவது, அங்கே சென்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏ என்ன பேசினா நான் இது வரைக்கும் படிக்கல. ஒருவேளை இல்ல நான் படிக்கல, நீங்க சொல்லதை நான் ஏத்துக்கிறேன், நீங்க சொல்ல நான் ஏத்துக்கிறேன். அப்படி பேசியிருந்தால் அது தவறு. அதிலும் இரண்டாவது கருத்துக்கு இடம் இல்லை. இந்த இடத்துல மட்டும் தான் நான் குறிக்கிறேன். சொல்லுங்க. இது முதல் முறை அல்ல. ஒரு கட்சியை சேர்ந்தவர் மாட்டிறைச்சிக்கு எதிரான வாசகங்களை தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் பேசுகிறார்கள். பல நேரங்களில் இது போன்ற பல சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர், பாஜகவை சேர்ந்தவர்கள் பேசியிருக்கிறார்கள். நாமே இங்கே விவாதம் பண்ணிக்கிறோம், நீங்களும் பலமுறை வந்திருக்கிறீர்கள். கட்சியினுடைய தலைமை வாய்மூடி மௌனமாக இருந்து ஒரு கள்ள மௌனம் சாதிக்கிறது. இல்ல அதுதானே இதை உற்சாகப்படுத்துது. நான் என்ன கேட்கிறேன், உடனடியாக சொல்ல வேண்டாம், நடவடிக்கை எடுக்கலையே. வரும் நடவடிக்கை வரும். ஒருவர் மீது நடவடிக்கை, தவறு அவர் செய்திருந்தால் பேசியது உண்மை என்று தெரிந்தால் நிச்சயமாக கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்கும். ஆனா என்னுடைய வேதனை, என்னுடைய கவலை, நடந்தது உள்ளூரில் நடந்த ஏதோ ஒரு இந்த நாட்டு ஒரு பகுதியில் நடந்த ஒரு சம்பவத்திற்கு எதற்கெடுத்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை சம்பந்தப்படுத்தி எதற்காக இந்த விவாதங்கள் நடக்குது? ஏதோ நரேந்திர மோடி அவர்கள் அத்தனை பேரும், பாரதிய ஜனதா கட்சி அத்தனை பேரும் போய் நீங்கள் இது நடந்தாலும் போய் வெல்லுங்கள், வெட்டுங்கள், கொள்ளுங்கள் சொன்ன மாதிரி இருக்கிறது. அதே மீறி தாப்பாண்டியர்களும் மிக மரியாதை தலைவர் நினைத்துக் கொண்டது. பாஜக தொண்டர்களை விட்டுவிட்டார், பாஜக குண்டர்கள் சொன்னார். அவர் வார்த்தையிலே இந்த மாதிரி வார்த்தைகள் வருகின்ற பொழுது பாஜக நாங்கள் யாரும் குண்டர்களை வைத்துள்ள, வேணா கொஞ்சம் குண்டா இருக்கலாம் யாராவது, ஆனா குண்டர்களை இல்லை. நான் திருப்பி சொல்ல முடியும், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் இந்த நாட்டில் செய்த அட்டூழியங்கள், மேற்கு வங்காளத்திலே, கேரளாவிலே இவர்கள் எத்தனை குண்டர்களை தயாரித்திருக்கிறார்கள், எத்தனை கொலைகளை செய்திருக்கிறார்கள், என்னால் ஆதாரப்பூர்வம் சொல்ல முடியும். ஆனால் அவ்வளவு தலைவர் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தது ஆரம்பத்தில் தேவையில்லாத வகையில் மகாத்மா காந்தியை கொன்றதை நியாயப்படுத்த, நாங்கள் எந்த இடத்துல மகாத்மா காந்தியை உச்ச நீதிமன்றமே எங்களுக்கு சம்மதம் இல்லை சொன்ன பிறகு கூட மீண்டும் மீண்டும் திரும்ப ஒரே பொய், வேற எதுவும் கிடையாது. நிராகரித்து விட்டார்கள். மக்கள் நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினால்தான் மக்கள் இன்றைக்கு ஆதரவு. இன்றைக்கு நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லாமல் போனதற்கு இது போன்ற பொய் பிரச்சாரங்கள் சொல்வதன் காரணமாகத்தான். கேள்வி கொஞ்சம் உள்வாங்க. நான் திருப்பியும் கேட்கிறேன், இதுவரை இவ்வாறு பேசியவருடைய பற்றி நான் திருப்பியும் அடுக்கணும்னா எவ்வளவு அடுக்க முடியும்? யோகி ஆதித்யநாத்தில் தொடங்கி சாத்வி நிரஞ்சன் சோதி, பிராச்சி, எல்லோரையும் அடுக்க முடியும் வரிசையா. இவர்கள் யார் மீதும் இதுவரைக்கு ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் கட்சி மறைமுகமாக இவர்களை ஊக்கப்படுத்துகிறது, உற்சாகப்படுத்துகிறது தானே அர்த்தம். நேரடியாக ஒரு சில விஷயங்கள் செய்யணும், மறைமுகமாக அவர்களுக்கு என்ன அறிவுரை சமீப காலமாக வருவதில்லை. நான் இப்படி எடுத்துக்கிறேன். ரொம்ப இங்கே ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் நம்முடைய பிரதமரும் நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சரும் சந்திப்பை பற்றி சில சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசினார் சொல்லி பாஜக இங்கே போராட்டம் நடத்தினீர்கள், ரைட்? அப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்துறீங்க, இந்த மாதிரி ஒரு கொல்லப்படுகிறார், இது வரைக்கும் ஏதாவது போராட்டம் நடந்துச்சு? ஆம்பூரில் ஒருத்தர் கொல்லப்பட்டார், அதற்கு எதிராக ஒரு கலவரம் அடித்தது, அங்கே போய் மோதலானது, அங்கே பாஜக களமிறங்கிறது, சூரட்டிகள் ஒட்டுகிறீர்கள், கண்டனம் தெரிவிக்கிறீர்கள், போராட்டம் நடத்துகிறீர்கள். உத்தரப்பிரதேசத்தில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். பாஜகவின் சார்பில் ஒரு ரொம்ப அடிப்படையிலான ஒரு கண்டன அறிக்கை கூட இதுவரை ஏன் கொடுக்க? ஏன் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கண்டித்திருக்கிறாரு, ரிப்போர்ட் கேட்டிருக்கிறாரு. அந்த உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அங்க போன சட்டப்பேரவை உறுப்பினரை ஏன் கண்டிக்கல? ரொம்ப எளிமை. இந்த விதத்தில் 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. அதை ஒரு சட்டப்பேரவை உறுப்பினரை மீறலாமா? அங்கே 140 தடை உத்தரவு போட்டிருக்கின்ற பொழுது அத்தனை பேரும் சென்றிருக்கிறார்கள். அங்கே ராகுல் காந்தி சென்றிருக்கிறார், அத்தனை பேரும் போயிருக்காங்க. 144 தடை உத்தரவு நீங்க தெளிவா புரிஞ்சுங்க. 4 பேருக்கு மேல் ஒரு இடத்தில் கூட்டமாக கூடக்கூடாது அப்படிங்கிறது 144 தடை உத்தரவு. இவர் 100 பேருக்கு மேல் அங்கே கூட்டி வச்சு பேசியிருக்கிறாருங்கிறதா பிரச்சனையே. திரு மதிமாறன் அவங்க தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு வாதம் இருக்கலாம். எல்லா கட்சிகளும் ஏதோ கருத்துக்களை சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கலாம். ஆனால் அதுதான் கட்சியின் கொள்கை என்பது போல் சித்தரிக்க முயற்சி செய்வதும், திட்டமிட்டே இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் பசுவை சாப்பிடுகிறார்கள் என்று தேடி தேடி பிடித்து கொலை செய்யக்கூடிய ஒரு கூட்டம் போல் சித்தரிப்பது என்பது அடிப்படை நாகரிகமற்றது, நியாயமற்றதுங்கிற ஒரு வாதத்தில் வெளிப்படையாக இஸ்லாமிய எதிர்ப்பை முன்னிறுத்தி மாட்டுக்கறி தடை அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியலாம். ஆனால் உள்ளூர வெறும் இஸ்லாமியர்களோட எதிர்ப்பு மட்டும் கிடையாது. இது அடிப்படையில் தலித் மக்கள் இஸ்லாமியர்கள் எதிர்ப்பான ஒரு குறியீடாக இருக்குது மாட்டுக்கறி. இந்திய சமூக அமைப்பில் மாட்டுக்கறியை தலித் மக்களும் இஸ்லாமியர்களும் மட்டும்தான் சாப்பிட்றாங்க. இப்போ இவர் சொன்னார், கிராமப்புறங்களில் பசுவை புனிதமாக நம்ம வளர்க்குறோம், புனிதமாக வளர்த்த மீனவர்கள் மிக பெரும்பான்மையான தமிழகத்தில் இருக்கிற மீனவர்களும் அதிகம் சாப்பிட்றாங்க. தூத்துக்குடியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மீனவர்களும் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க.
இவர் சொன்னார் கிராமப்புறங்களில் பசுவை புனிதமாக வளர்த்து தாயா வளர்த்து அதை வெட்டி சாப்பிடுவாங்களான்னு சொல்கிறார். வெட்டி சாப்பிட மாட்டாங்க, இடைநிலை சாதி பிற்படுத்தப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இறந்து போன பசுவை என்ன பண்ணுவாங்கன்னா புதைக்க மாட்டாங்க, மாறாக அதை எப்படி அப்புறப்படுத்துவாங்கன்னா தன்கிட்ட பண்ணை அடிமையாக இருக்கிற தாழ்த்தப்பட்டவருக்கு சாப்பிடுவதற்கு அதை கொடுத்துருவாங்க. அப்போ ஒரு தாயை வெட்ட மாட்டாங்க, சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்களா இன்னொருத்தருக்கு. தலித் மக்களோட உணவு என்பது மாட்டிறைச்சி. ஏன்னா ஆட்டிறைச்சி, இப்போ கூட சொல்கிறேன், மாட்டிறைச்சி நாங்கள் சாப்பிட்றத விட்டுறோம், ஆட்டிறைச்சி தான் சாப்பிட்ணும்னு சொன்னால் ஆட்டுக்கறி விலை 600 ரூபா விற்கிது கிலோ. ஒரு உழைப்பாளியாக இருக்கிற எளிய மக்களாக இருக்கிற மூட்டை தூக்குறவரும் ரிக்ஷா ஓட்டுறவருக்குமான மாமிச உணவு இருந்தால் தான் அந்த ஹார்ட் ஒர்க் அவர் பண்ண முடியும். ஆட்டுக்கறி சாப்பிட முடியாது, லக்ஸுரியாக மாறிப்போச்சு. மாட்டுக்கறி என்பது அடிப்படையில் அது எளிய உழைக்கும் மக்களோட உணவு. அதை சாப்பிட்டா தான் வேலை பார்க்க முடியுங்கிறது ஒன்று. அது மட்டுமல்ல, உயிர்கள் மீது அன்பு அப்படின்னா பொதுவான ஒரு பண்பாக இருக்கணும். அது எல்லா உயிர்களும் அன்பு. அதை பேசுவதற்கு யாருக்கு யோக்கியதை இருக்குன்னா வள்ளலாருக்கு இருந்தது. அவர் வல்லாளருக்கு வந்து மாடு ரொம்ப புனிதமானது, ஆடு ரொம்ப மட்டமானதுங்கிற கண்ணோட்டெலாம் அவர் கிடையாது. அவர் எப்படி ஒரு விவசாயத்தில் இருக்கிற நெல் பயிருக்கு என்ன கருணை கொடுத்தாரோ அதே கருணை புல்லுக்கு கொடுத்தாரு. வேறுபாடுகள் கிடையாது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லி உயிர்கள் மீது அன்பு கொண்டு பேசினார்ல வள்ளலார். அவர் பேசலாம், மாடு சாப்பிடாத ஆடு சாப்பிடாத சைவ உணவு சாப்பிடுன்னு சொல்லுவதற்கான யோக்கியதை வள்ளலாருக்கு இருக்குதே தவிர மாட்டுக்கறி மட்டும் சாப்பிடாத மற்றதை சாப்பிடாதுன்னு சொல்லி முடிச்சிருக்கேன். இதுல பிஜேபி என்ன எடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாமிய எதிர்ப்பை அவர்கள் நேரடியாக எடுத்தாலும் மறைமுகமாக இந்தியாவில் இஸ்லாமியர்களும் மிக அதிகமாக மாட்டுக்கறி சாப்பிடுவது, நீங்களும் இந்துதான் பிஜேபி RSS தாழ்த்தப்பட்ட மக்களை சேர்க்கிறாங்கல்ல, அவங்க தான் சாப்பிட்றாங்க. இதுக்கு முன்னால் ஹரியானாவில் மாட்டுக்கறி பசு மாமிசத்தை சாப்பிட்டார்கள் என்பதற்கு இப்போ சாப்பிட்டார்னு சந்தேகப்பட்டதுக்காக உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இஸ்லாமியர் அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அவராவது வேற மதத்துக்காரரு. ஹரியானாவில் வந்து மாட்டுக்கறியை இறந்து போன மாடை அப்புறப்படுத்தி அது தோலை உரித்ததுக்கு தெரிஞ்சதுக்காக 3 தலித் இளைஞர்கள் அடித்து கொள்ளப்பட்டார்கள். இது நடந்திருக்குது. நிகழ்வுகள் எல்லாவற்றிற்கும் நீங்க நேரடியா பிஜேபி குற்றம் சாட்டுவது எப்படி சரிங்கிறதா? பிஜேபி ஐடியாலஜி. இப்ப இவங்க எல்லாருமே மாடை புனிதமா பார்ப்பது, மனிதர்களை பார்ப்பதுன்னு இருக்குது இல்ல, இதெல்லாம் மாடின் மீது அன்பு கிடையாது. மாடின் மீது அன்பு இருக்கிறது எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மனிதனை கொன்றாவது மாட்டை காப்பாத்து என்பது மாடின் மீது அன்பாங்க. மனிதாபிமானத்தை குளிதோண்டி போச்சு விட்டு மாட்டை பாதுகாக்கிறது உலகத்துல எங்கேயுமே கிடையாதுங்க. இந்த மோசடி உணவு முறையை சொல்றாங்க. உலகத்தில் எந்த நாட்டிலையும் அந்த கேள்வியோட ஒரு சிறிய இடைவெளிக்கு எந்த நாட்டிலையும் உணவு வச்சு சாதி கிடையாது. இந்தியாவுல தான் இருக்கு. சரி, அந்த கேள்வியோட ஒரு சிறிய இடைவெளிக்கு போகிறேன். இன்னொரு செய்தி சொல்லி தோழர் தாப்பாண்டியன் சொன்னார்ல, பாஜக குண்டர்கள்னு சொன்னார்ல, அது ரொம்ப சரியான வார்த்தை. ஏன் அந்த குண்டர்கள்னு சொன்னார்னா, ஆரம்பத்தில் என்னோட விவாதத்தின் போது ஒரு பொறுப்பு இல்லாம பேசினார்ல, இவரை வச்சுதான் அவர் குண்டர். நான் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு விவாதத்திற்குள்ளேயே அந்த தளங்களிலேயே பயணிக்க வருகிறேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரலாம். மாட்டின் மீது இருக்கக்கூடிய அன்பு உண்மை என்று சொன்னால் ஒரு மனிதனை கொல்வதற்கு எப்படி மனம் வரும் என்ற கேள்வியை மதிமாறன் முன்வைத்திருக்கிறார். இதே கேள்வியை பலமுறை பல மேடைகளில் முன்வைத்திருக்கிறோம். வள்ளலாருக்கு இருப்பது போன்ற ஒரு கருணையான பார்வை இல்லை. அதை தாண்டிய ஒரு மதம் சார்ந்த நோக்கமும், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு அரசியல் சார்ந்த நோக்கமும் மட்டுமே இருக்கிறது என்ற வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இதுதான் உண்மையா? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.